இந்த வீடியோ பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். இப்போ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் வந்து யாருடைய மொபைலை நீங்கள் பார்த்தாலுமே அவங்களுடைய மொபைலை பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் நீங்கள் இந்த கேமராவை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் மற்ற பக்கம் இதில் வந்து ஒரு கோல் பண்ணக்கூடிய மாதிரி இந்த கோல் ஐகான் வந்து இதில் காணப்படும். இந்த ரெண்டு ஐகானுமே நம்மளுடைய ஸ்க்ரீன் லோக்கில் வந்து காணப்படும் போது நம்மளுடைய மொபைலை யாராவது சின்ன பசங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அவங்க இந்த நம்மளுடைய அந்த கேமராவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த லொக்கை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அன்லாக் பண்ணாமலே அவங்களால ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியும். நாம் வந்து மறுபடியும் நம்மளுடைய மொபைலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆகப்பட்டிருக்கும். இன்றைக்கி நாம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஐகானுமே நாம் ரிமூவ் பண்ண இயலுமா? கட்டாயமாக நாம் இதை வந்து ரிமூவ் பண்ண இயலும். ரைட், அதுதான் எப்படி நாம் ரிமூவ் பண்ணலாம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்க்ரீன் லோக்கில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஐகானுமே நான் காட்டிக்கொள்கிறேன். இது வந்து கேமரா. இது வந்து சாதாரணமாக வந்து நாம் இந்த ஸ்க்ரீன் லோக்கை நாம் அன்லாக் பண்ணாமலேயே நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த ஐகான் வந்து நாம் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால் மட்டுமே தான் நம்ம பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஐகானையுமே நாம் நிரந்தரமாகவே நாம் ரிமூவ் பண்ணிக்கொள்ள இயலும். அதே வேளை நாம் இந்த ரெண்டு ஐகானுக்கு பதிலாக நாம் வேறு ஏதாவது ஆப்பை நாம் முன்னுக்கு விட்டுக்கொள்ளவும் மேலும். இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் இப்போ செட்டிங்கிற பகுதிக்கு நாம் போய்க்கொள்ளணும். அந்த செட்டிங் பகுதிக்கு நாங்கள் போனதுமே நீங்கள் இதில் பாருங்கள், லாக் ஸ்க்ரீன் இந்த இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டதுமே அப்படி இதில் பாருங்கள் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் லெஃப்ட் ஷார்ட்கட்டில் இந்த டயல் பேட் இருக்குது. அதே போல் ரைட் ஷார்ட்கட் இல்லை கேமரா இருக்குது. நாம் இப்போ இந்த கேமராங்கிற பகுதியை நாம் சேஞ்ச் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நாம் இந்த கேமராவுக்கு பதிலாக வேறு ஒரு ஆப்பை நாம் போட்டுக்கொள்ள இயலும். நீங்கள் ஏதாவது ஆப்பை நீங்கள் போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரைட் சைடில் உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேக் வந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இதை நீங்கள் அதாவது லெஃப்ட் ஷார்ட்கட் இந்த பகுதியை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் அந்த பகுதி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஐக்கானை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இப்போ நான் பைக் வந்து கொள்கிறேன். இப்போ நாம் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் உள்ள அந்த கேமரா ஐக்கான் இல்லாமல் போயிட்டு அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடில் உள்ள அந்த ஐக்கானை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க இயலும். அதே மாதிரி நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஐக்கானை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். அல்லது சொன்னால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ. இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எனக்கு இன்னும் பல வீடியோக்களை போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்து இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹோலில் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஓகே, அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.